ஈவில் நன் அப்படிங்கிற ஒரு படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்ன அப்படின்னா, அதாவது இந்த ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. படத்தில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குரூப்பாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு வண்டியில். அப்படி அந்த வண்டியில் போயிட்டுருக்கும்போதே அந்த வண்டி வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகி நின்றுது. அப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு மட்டும் பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு பொண்ணு வந்து சத்தமாக கத்திக்கிட்டு அழுவுற மாதிரி அந்த பொண்ணுக்கு மட்டும் கேட்குது. ஆனால் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஆளுங்க யாருக்குமே அது கேட்கல. அப்படி இந்த மரியான்ற பொண்ணுக்கு மட்டும் திரும்ப 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 அந்த ஒரு சவுண்டு கேட்க வச்சு இவங்க மட்டும் தனியாக அப்படி அந்த இடத்துல என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு இவங்க மட்டும் போகிறாங்க தனியாக. அப்படி இவங்க தனியாக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு பின்னாடி போகிறாங்க. அப்படி இவங்க எல்லாரும் போயிட்டுருக்கக்கூடிய அந்த இடத்த பற்றி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அதாவது அந்த இடத்துல ஒரு சர்ச் இருந்திருக்கு. அந்த சர்ச்சில் வேலை பார்த்த ஒரு நன் வந்து கன்னியாஸ்திரியாக இருக்கும்போதே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு அதிசய தாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகிற அந்த டைமில் அவங்க வந்து காணாமல் போயிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஆரம்பத்திலே காமிச்சிருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு சர்ச்சை நோக்கி இவங்க போகும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மர்மமான சர்ச்சில் இவங்க போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே இருந்து இவங்க எப்படி உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. படத்தோட கதை கேட்க வேணால் உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் அதை கேட்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச அந்த நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து பார்க்கும்போது அந்த அளவு கூட கிடைக்கல. ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தில் இந்த ஹொரர் போர்ஷன்ஸ் எல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஹொரர் போர்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை பார்க்க கொஞ்சமாவது நல்லா இருக்கணும் இல்லையா, அது பார்க்க சுத்தமாக எனக்கு பெருசாக அது ஒர்க் ஆகலை எந்த ஒரு இடத்துல இந்த ஹொரர் போர்ஷன்ஸ் எல்லாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, ஆனால் அதை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாக இருக்குது. ட்ரை பண்ணுறது பண்ணாதது உங்களோட விருப்பம்.